98% தமிழ் சினிமாவில் குட் டைரக்டர்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு மோசமான நிலையை தமிழ் சினிமா அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் பேன் இண்டியா சிண்ட்ரோம், நியூ டைரக்டர்ஸை அறிமுகப்படுத்தாதது அண்ட் லோ பட்ஜெட் படம் பண்ண அந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான முதன்மையான ஒரு காரணங்கள். வாழை படம் பயங்கர லோ பட்ஜெட், ஒரு நல்ல கலெக்ஷன். சூ ஃப்ரம் ஸோ 6 கோடி ரூபா பட்ஜெட்டில் 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண படம். மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் இப்போது 50 லட்ச ரூபாய்க்கெலாம் படம் எடுக்கிறதா நம்ம டேட்டாஸ் நிறைய நமக்கு வருது. சுபாஸ்கரன் ஒரு நல்ல ப்ரொடியூசர். அவர் இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடியூசர். அவர் பொன்னியின் செல்வனுக்கும் இந்தியனுக்கும் ஒரு பார்ட்டுக்கு 250 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு லாஸை சந்தித்திருக்கிறது அப்படின்றாங்க. நமக்கே கேட்குறது வருத்தமாக இருக்குது. இவர் இப்போ லோ பட்ஜெட் படங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு படம் 1 கோடின்னு எடுத்துகிட்டா கூட இன்றைக்கி 1000 படம் எடுத்துக்கலாம், ஏன் 500 படம் எடுக்கலாம், 250 கோடி ரூபா எடுக்கலாம். இன்றைக்கி எத்தனை டேரக்டர்ஸ் உருவாகிருப்பாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். சுபாஸ்கரன் சார் மீண்டும் நியூ டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழ் சினிமாவை நல்ல நிலைக்கு அழைத்து